அடைய இது உங்கள் ஆரோக்கியத்தின் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்து மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பமாக ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராய்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் இயேசு என்ற பெயரினாலே கூடி எசப்பா என்று சொல்லி அவரை நாம் ஆராதிக்கிறோமோ, அங்கே அவர்கள் நடுவிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இயேசு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்து சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாய் கைத்தட்டி பாடுவோம். ஏசப்பா வந்திருக்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நினைத்து பாடும்போது உங்கள் கவலைகள் எல்லாம் மாறி போகும். சேர்ந்து கைத்தட்டி பாடுவோமாக. பொழுதே சுகம் தருவார் நோய்கள்
வாங்க என்று சொல்லியிருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளாக இந்த நிமிஷமே வந்திருக்கிறார். ஏசப்பாவை உங்களோடு கூட தக்க வைத்துக் கொள்வதுதான் ஏசப்பாவை நோக்கி சொல்லுகிற துதி. நான் பாடும்போது நீங்க ரசிச்சிருக்கலாம், ஒருவேளை என்னோட கூட சேர்ந்து பாடியிருக்கலாம். வேதம் சொல்லுது, ஏசப்பா என்று சொல்லி நம்மளுடைய நாவினால ஏசப்பாவை துதித்தோம் என்று சொன்னா ஏசப்பா நம்மோடு கூட எப்போதும் தங்கி இருப்பார். ஏசப்பா வந்திருக்கிற வீட்டுல எப்போதும் சந்தோஷம், எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் சமாதானம். சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஸ்வீட்டை பாக்குறதுக்கு, அதை சாப்பிடுறதுக்கு ஒரு ஆசை. அதனால யாராவது வந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வேலையிலும் ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வர்றது இல்ல, நிச்சயமாக அவர் வெறும் கையாய் வருவதில்லை. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், நீங்க தேடுகிற நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொண்டு வருகிறார். இந்த நல்ல தேவனை, அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நோக்கி பார்ப்போம். அந்த கண்களை மூடி இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நீர் நல்லவர், உங்களை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லும் போதே ஏசப்பா உங்க வீட்டுக்கு வருவாரு, உங்க உள்ளத்துல தங்கி இருப்பாரு. ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, கூப்பிடுகிற எல்லாருடைய கூப்பிடுதலையும் கேட்கிறவர். ஏசப்பாக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவர் நம்மளுடைய கூப்பிடுதல் எல்லாம் கேட்கிறவர், கூப்பிடுதலுக்கு எல்லாம் பதில் தருகிறவர். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என்னை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி என் ஜெபத்தை கேட்கிறவரே, எனக்கு பதில் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்று கூப்பிடுகிற என் சத்தத்தை கேட்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏசப்பா என் எண்ணத்தை எல்லாம், என் ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏசப்பா நிச்சயம் நன்மை செய்வார், நிச்சயம் நன்மை செய்வார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சேர்ந்து என்னோடு கூட சொல்லுங்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இயேசு இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா நீர் எவ்வளவு நல்லவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் அருளி செய்து அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன் அல்லவா நீங்க. ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்க கடந்து வாங்க. கரங்களை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லி உங்களை கூப்பிடுகிற என்னை கண்ணோக்கி பார்க்கிறவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏசப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் மனதுருகுகிறவர், ஏசப்பான்னு கூப்பிடுகிற எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறவர் நீங்க. எங்களுடைய கூப்பிடுதலை தள்ளி போடுகிற தேவன் இல்லையே. எங்கள் கூப்பிடுதலுக்கு உங்க செவிகள் திறந்திருக்கிறதே. உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு விசை இருக்கரம் கூப்பி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா நான் இன்னல கஷ்டத்துல நான் கடந்து செல்றேன், என் கூப்பிடுதலையும் கேளுங்க.
என் குடும்பத்துல இருக்கிற இந்த கஷ்டத்தை மாற்றுங்க உண்மையாய் கூப்பிடுங்க பார்க்கலாம். இந்த வேலை ஏசப்பா இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், இந்த கஷ்டத்தை மாற்றுங்கன்னு சொல்லி உண்மையாய் கரம் கூப்பி கண்களை மூடி மனதுல ஒரு நிமிஷம் நினைங்க. முடிந்தால் வாயில திறந்து ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், என் கூப்பிடுவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுங்க உண்மையாய் கூப்பிடுங்க. நிச்சயம் உங்க குடும்பத்துல நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் மாறும். நம்ம எதை சொல்றோமோ ஏசப்பா அதை கேட்பாங்க. கேட்கிற தேவன், பதில் தருகிற தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு நீங்க இந்த காரியத்துல உதவி செய்யுங்க, இந்த காரியமா நாளைக்கு நான் போறேன், இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை இன்னைக்கு நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நன்மையாய் முடியட்டும், நல்ல பதில தாங்க ஏசப்பா. என் குடும்பத்துல இந்த கஷ்டத்தை சந்திக்கிறேன், இந்த கஷ்டம் மாறட்டும் உண்மையாய் கூப்பிடுங்க. நிச்சயமா இந்த நிமிஷமே ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஏசப்பா உங்களை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் கையெடுத்து கும்பிட்டு ஏசப்பா எனக்கு இந்த நன்மை செய்யுங்க என்று சொல்லி நோக்கி பார்த்த உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாய் இயேசு உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் ஜெப குறிப்புகளை கீழ்காணும் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ரெவரண்ட் டி. சாம்சன் கிறிஸ்டின் தாஸ், கிருபை ஏஜி சபை, 4F, யாதவர் தெரு, ஆழ்வார் திருநகரி, தூத்துக்குடி மாவட்டம். For further details, Reverend D. Samson Christian Das, Grace AG Church, 4F, Yadavar Street, ஆழ்வார் திருநகரி, தூத்துக்குடி District. ஞாயிறு ஆராதனை நேரம். முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து இயேசுவை ஆராதிக்க வாருங்கள். மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த வேளையிலும் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அருமையாய் ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னை நம்புகிறவர்கள் ஏசப்பா தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி என்னை நம்புகிறவர்கள் வாழ்க்கையிலே நான் செய்ய இருக்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் உரிமையோடு கூட பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக நல்ல காரியங்கள் தடைப்பட்டு போகிறது. சில வாழ்க்கையில திருமணம் என்ற நல்ல காரியங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையிலே தடைப்பட்டே போய்கொண்டிருக்கும். வேலை காரியங்கள் தடைப்பட்டே போய்கொண்டிருக்கும். கைக்கு எற்றது போல எல்லாம் வரும், ஆனால் கிட்ட வரும்போது ஏதோ ஒரு விதத்திலே தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கும். என்னைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் மேல் தடைகள் பல காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்குமானால் இன்னைக்கு இந்த டிவி நிகழ்ச்சிகளே ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நான் உங்க வாழ்க்கையை விட்டு நீக்குவேன், தடைகளை எல்லாம் நான் தகர்த்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். இயேசுநாதருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு. மீகா என்ற ஒரு வேத பகுதி இருக்கிறது. அதில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசுவை குறித்து ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர்
அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக அவர் நடந்து செல்வார். அவர்கள் தடைகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அவர்கள் வாசல் வழியாக அவர் உட்பிரவேசிக்கும்படி செய்வார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்னாலே போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து கர்த்தர் போவார். அவர்களுக்கு முன்னாலே நடந்து சென்று அவருடைய வாழ்க்கையில பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடாதபடி அவருடைய வாழ்க்கையில பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெறக்கூடாதபடிக்கு உண்டாகும் எல்லா தடைகளையும் அவர் தகர்த்து போட்டு நாம் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். எங்களுக்கு அன்பானவர்களே, நிச்சயம் 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 உங்க வாழ்வில் இதுவரையில் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எதிராக நீங்கள் சந்தித்த எல்லா தடைகள், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு எதிராக நீங்கள் சந்தித்த எல்லா தடைகள், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எதிராக நீங்கள் சந்தித்த எல்லா தடைகளையும் ஆண்டவராக இயேசு தகர்த்து போட்டு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலேயே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஊருக்கு வந்து கொண்டு இருந்தபோது அந்த ஊரின் அருகே அநேகர் வியாதி உள்ளவர்கள் பல வருஷமாய் அவங்க கஷ்டத்தோடு கூட இருக்கிறதை இயேசு பார்த்தார். அதுல குறிப்பா ஒரே ஒரு நபருடைய வாழ்க்கை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா 38 வருஷம் வாழ்க்கையிலே அவனுடைய முன்னேற்றங்கள், அவனுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய நன்மைகள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற வேண்டிய சுகம் எல்லாம் தடைப்பட்டு 38 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த ஒரு நபரை அங்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டான். வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்திலே அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன? அங்கு ஒரு பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல எப்பயாவது தேவதூதன் இறங்கி வருவானா, அப்பொழுது யார் முதலாவது அந்த குளத்துக்குள் இறங்குகிறார்களோ அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தபடினால் எல்லாரும் அந்த குளத்து அண்டையிலே காத்து இருந்ததையும் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்க வாழ்க்கையிலும் தடைகள் நீங்குவதற்கு பல காரியங்களை நீங்களும் முயற்சி செய்திருப்பீர்கள். பல இடங்களுக்கும் போய் பார்த்திருப்பீர்கள். பல பரிகாரங்களையும் செய்து பார்த்திருப்பீர்கள். உங்களை போலதான் இந்த நபரும் 38 வருஷம் அவன் இந்த குளம் கலக்கும். அப்போது நான் இறங்கி என் தடைகள் எல்லாம் மாறி என் வாழ்க்கையில நான் நிம்மதி அடைவேன், சந்தோஷம் பெறுவேன், ஆசீர்வாதம் பெறுவேன் என்று காத்து கொண்டிருந்தான். வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தடைகளோட வாழ்க்கையில நீங்கவே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில் இயேசு அவனை கண்டார் என்று சொல்லி 38 வருஷமாக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாமல், சுகம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையின் எதிர்காலமே சூனியமாகி எல்லாம் தடைப்பட்டு போய் இருந்த அந்த மனிதனை இயேசு அவனை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை எடுத்து பார்ப்பீனானால் அந்த மனிதனை இயேசு கிட்ட வந்து உனக்கு நான் என்ன செய்யணும்பா என்று அவனை கேட்டு அவன் வாழ்க்கையில் அவனை எழுந்து நடக்க வச்சு அவனுடைய வியாதி எல்லாவற்றையும் நீக்கி அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இருந்த தடையெல்லாம் மாற்றி 38 வருஷம் கழித்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசு கட்டளையிட்டார். இன்னைக்கும் அதே ஆண்டவராக இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க இதுவரையிலும் என்ன காரியம் செய்தாலும் அது சித்தி பெறாமல் இன்னைக்கு இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்ற இந்த இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில தடைகள் நீங்க வேண்டுமானால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் நீங்க வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், உங்க முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள், அது மனுஷிக தடையா இருக்கலாம், மாந்திரிக தடையா இருக்கலாம், எல்லா தடைகளும் நீங்க வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டியது என்னங்க? வேத புஸ்தகத்தில் லூக்கா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுல 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை நீங்கள் பார்ப்பீனானால் அங்கு ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிறவிலிருந்தே கண் தெரியாத நபர், 2 கண்ணும் பார்வை இல்லாத ஒரு நபர். அவர் அவனுடைய வாழ்க்கையை இறந்து விட்டது என்ற ஒரு நிலையில் இருந்த போது ஒரு நாள் அவன் இருந்த ஊர் அருகே ஊருக்கு இயேசு வந்ததை வசனம் சொல்லுகிறது. அந்த வேத பகுதியை பார்ப்பினானால் ஆட்கள் நடக்கிற சத்தத்தை கேட்ட உடனே அவள் பக்கத்துல கூப்பிட்டு கேட்கிறான், வழக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு நிறைய ஆட்கள் நடக்கிற சத்தத்தை கேட்கிறேனே, என்ன விஷயம்னு சொன்ன போது பக்கத்தில் நடந்து கொண்டு போனவர்கள் சொன்னாங்க, நம்ம ஊருக்கு இந்த தெருவுக்கு இயேசுநாதர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசு எங்க நிற்கிறார் அவனுக்கு தெரியாது. எப்போ அந்த தெருவுக்கு வருவார் அதுவும் கூட தெரியாது. ஆனா கேட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனே ஏசப்பா எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க என்று சத்தம் போட்டு கூப்பிட்டானாம். பக்கத்தில் உள்ள அதட்டினார்கள், மிரட்டினார்கள், சத்தம் போடாது, அமைதியா இரு என்று சொன்ன போதிலும் வசனம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாய் அவன் சத்தம் போட்டானா. வசனத்தினை எடுத்து பார்ப்பினானால் 42, 43 வசனத்தை பார்ப்பினானால் இயேசு தன் அண்டையில் அவனை வர வைத்து அவனுடைய வாழ்க்கையிலே அவனை ஆசீர்வதித்து அவனுடைய 2 கண்ணையும் பார்வையடைய செய்து அவன் வாழ்க்கையை ஒளிமயமா இயேசு மாற்றினார் என்று இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில ஒன்றை அவன் செய்தான். அவன் இயேசுவே என்று கூப்பிட்ட போது மக்கள் எல்லாரும் அவனை தடுத்தார்கள், அதட்டினார்கள். எல்லா தடைகளையும் தாண்டி அவன் இயேசு அண்டையில வந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தடைகள் மாற வேண்டுமா? உங்க குடும்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உள்ளே வர வேண்டுமா? உங்க குடும்பத்துல இதுவரை தடைப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமா? இந்த வேளையிலும் நீங்க செய்ய வேண்டியது என்ன? தடைகளை தாண்டி நீங்கள் இயேசு அண்டையில வர வேண்டும். உங்க வாழ்க்கையில தடைகள் ஆண்டவர் அண்டையில் வரக்கூடாதபடி இருக்கும் தடைகளை நீங்கள் தாண்டி வர வேண்டும். அது சமுதாய தடைகளா இருக்கலாம், சொந்தங்களின் தடையா இருக்கலாம், உங்க மனசுக்குள்ளாகவே பயத்தின் தடையா இருக்கலாம். அது என்ன தடைகளானாலும் சரி, நீங்க தடைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவராக இயேசு அண்டை நீங்கள் வரும்போது உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளையும் அவர் மாற்றுவார். நிச்சயம் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய, நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் இயேசு பெற உதவி செய்வார். உங்கள் வாழ்வு சுகித்திருக்கும், உங்க குடும்பம் சுகித்திருக்கும், உங்க பிள்ளையுடைய எதிர்காலங்கள் சுகித்திருக்கும். தேவை என்ன? தடைகளை தாண்டி நீங்கள் இயேசுவனில் வரணும். நீங்க தான் தடைகளை தாண்டணும். தைரியமா இயேசுவனில் வரணும். யார் என்ன சொன்னாலும் இயேசுநாதர் தான் என்னை வாழ வைக்க முடியும், அவர்தான் என் வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும் என்று தைரியமா ஆண்டவரை தேடி ஆண்டவர் அண்டையில் நீங்கள் வரும்போது நீங்க பார்ப்பீங்க ஆண்டவராக இயேசு செய்யும் நன்மைகளை, ஆண்டவராக இயேசு உங்க வாழ்க்கையில தரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்து ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலும் இயேசு சொல்லுகிறார், உன் தடைகளை எல்லாம் நான் மாற்றுவேன்.
இந்த நாளில் நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெறக்கூடாதபடி எழும்புகிற தடைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். உங்களுக்கு நான் நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒரு விசை இருக்கிற இடத்துல அன்பாய் கண்ணில் மூடும்படி உங்களை கேட்கிறோம். இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில காரியங்கள் எனக்கு தடைப்பட்டே போகிறதே. சில காரியங்களை செய்ய அவன் முயற்சி பண்ணுகிறேன், கிட்ட நெருங்கி வருகிறது. ஆனா கிட்ட வந்த உடனே அந்த காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு போய்கிறது என்று சொல்லி உங்க வாழ்க்கையில தடைகளை உணர்றீங்களா? உங்க தொழில தடைகளை உணர்றீங்களா? உங்க வாழ்க்கை முன்னேற்றங்களை தடைகளை உணர்றீங்களா? உங்க பிள்ளைகளோட திருமண காரியங்கள் வேலை விஷயங்களிலே தடைகளை உணர்வீர்களானால் இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில ஏற்படுகிற இந்த தடைகளை எல்லாம் நீங்க மாற்றுங்க என்று இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளை அவர் நிச்சயம் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் பெரும்படி அவர் அனுக்கிரகம் நிச்சயம் செய்வார். ஆண்டவராக இயேசு தடைகளை தகர்த்து போடுகிற தெய்வம். அவரை நம்பி இருக்கிற வாழ்க்கையில ஏற்படுகிற முன்னேற்றத்துக்கு தடையா ஏற்படுகிற எல்லா தடைகளையும் அவர் தகர்த்து போடுகிற தெய்வம். ஆண்டவரே, இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன தடைகளோட முன்னேற்றத்துக்கு இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாவற்றையும் நீங்க தகர்த்து போட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது இந்த கரம் அவர்கள் மீது வைக்கப்படுவதாகப்பா. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற வேண்டிய நன்மைகள், அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், சுதந்திரிக்க கூடாதபடி எழும்புகிற எல்லா தடைகள், குறிப்பாக பிள்ளையோட திருமண காரியத்துக்கு எதிராக எழும்புகிற தடைகள், பிள்ளையோட வேலை காரியங்களுக்கு எதிராக எழும்புகிற தடைகள் எல்லாவற்றையும் இந்த வேலை சுட்டரித்து போடுங்க. ஆண்டவரே, இந்த வாரத்திலேயே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக, வேலை காரியங்கள் கைகூடி வருவதாக, அவர்கள் இதுவரையிலும் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் குடும்பத்தில் அவர்கள் பெற வேண்டிய நன்மைகள் பெறக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் உங்க நாமத்தில் நீங்கள் மாற்றிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம்மா. இந்த வேலையிலும் தைரியமா தடைகளை தாண்டி உங்க அண்டைகள் உங்க அண்டைகள் அவர்கள் தைரியமா வரவும் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். உங்க ஆசீர்வதிக்கும் கரத்தை அவர்கள் மீது வைத்து உங்க கரம் அத்தினால் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். நீங்க அவருடைய வாழ்க்கையில் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் எங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மெய்யாகவே ஆண்டவராக இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். நீங்கள் பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவராக இயேசு பெற உதவி செய்வார். வாரத்திலே பாருங்கள், உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைவிடி வரும், பிள்ளைகளுக்கு வேலை விஷயங்கள் கைவிடி வரும். நீங்கள் பெற வேண்டிய நன்மைகள் எல்லாம் நீங்கள் பெறும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அன்போடு கூட எங்களோடு இணைந்து இயேசுவை ஆராதிக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் கீழ் உள்ள விலாசத்திலே எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆயுத்தமா இருக்கிறோம். தொலைபேசியிலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.